கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லாமா? ஆமென். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 8:26 நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:26. அந்தபடியே எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும், பைபிள் எல்லாம் எடுத்துட்டீங்களா? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல். நல்லா கவனிங்க. அப்ப இந்த ஆவியானவருடைய வேலை இந்த நாளிலே நமக்குள் அவர் இருந்து அவர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய பலவீனங்களிலே முதல்ல அவர் உதவி செய்கிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த ஆவியானவரை நீங்கள் இந்த நாளிலே பெறாமல் போகக்கூடாது. ஆவியானவர்கள் பெற்றவர்கள், ஆவியானவரை பெற்றவரை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களை நிச்சயமா சொல்றேன், அவர் வந்து உதவி செய்வார். உங்க வேலையில் அவர் உதவி செய்வார். உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு அவர் உதவி செய்வார். நீங்க நல்ல ஒரு வார்த்தையை சங்கீதத்தின் மூலமா கேட்டீங்க. கைகளில் மாசு இல்லாதவன், கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன். இல்லாதவங்க ஒருத்தர் கைகளை உயர்த்தி ஒரு அழில சொல்லுங்க. உங்க கை சுத்தமா இருக்கா? உங்க இருதயம் மாசு இல்லாமல் இருக்கா? இந்த கொஞ்சம் இந்த 40 வயசு தாண்டிட்டாவே கண்ணுக்குள்ள என்ன வந்துருச்சான்? என்னது? கேட்ராக்கா? கண் பொறையா? இந்த கண்ணுக்குள்ள அப்படியே ஒரு படரம் வந்துடும். 40 வயசு தாண்டிட்டாவே. ஒரு 60 வயசு தாண்டிட்டா கொஞ்சம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அடுத்து 70 வந்துச்சுன்னா கண்ணே குறைய ஆரம்பிச்சிருது. கரெக்டானா? அப்போ யோசிச்சு பாருங்க, நம்முடைய சரீரம் ஒரு பலவீனமானது. ஆமென் சொல்லுங்க. 16 வயசுல செய்த வேலை 36ல் செய்ய முடியாது. 36ல் செஞ்சது 66ல் செய்ய முடியாது. 66ல் செஞ்சது 86ல் செய்ய முடியாது. கரெக்டா ஒத்துக்கிறீங்களா? அப்போ நம்முடைய சரீரம் பலவீனமானது. இதே போலதான் நம்முடைய மனதும் பலவீனமானது. கரெக்டா ஒத்துக்கிறீங்களா? உங்களுடைய குமாரியாய் இருந்த போது உள்ள அந்த பலன் திருமணமான பிறகு வராது. திருமணமாகி பிள்ளை பெறும்போது வருகிறதான அந்த பலன் பிள்ளை வளர்க்கும் போது இருக்காது. பிள்ளை வளர்த்தின பிறகு இந்த பிள்ளைக்கு பிள்ளை வரும் பொழுது நீங்கள் இன்னும் பலவீனமாகி விடுகிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய சரீரம் எல்லாமே ஏதாவது ஒரு பலவீனம் ஒன்றாய் நம்முடைய பாடியில வந்து கொண்டே இருக்கும். சரிதானா? இது சரீரம். இதே போலதான் ஆவி. ஆவியில் ஒரு பலவீனம் வருகிறது. என்ன ஆவியில பலவீனம்? இப்ப நீங்க சொன்னாரு பாத்தீங்களா, நீங்க மீண்டும் மீண்டும் செய்வது, பாவத்தை செஞ்சுட்டு இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் தேடுவது. சரிதானா? அடிக்கடி நாம் பொய் சொல்வது ஒரு பலவீனம். அடிக்கடி ஏமாற்றுவது ஒரு பலவீனம். இருக்கீங்களா? அடுத்தவர்களை வஞ்சிப்பது ஒரு பலவீனம். இச்சிப்பது ஒரு பலவீனம். நீங்க உண்மையா சொல்றேன், காலையில நீங்க எழும்பும் போது ஒரு நாளும் கெட்ட வார்த்தை பேசணும்னு வர்றதே இல்லை. அந்த சூழ்நிலை கோபம் என்கிற பலவீனம் கோபப்படுத்திடும். வாயில் அறியாம நீங்க பேசிடுறீங்க. வாயில வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு பயம் வருது பாத்தீங்களா, அதுதான் ஒரு பலவீனம். கரெக்டா? நீங்க கரெக்டா பேசிட்டு கேட்குறீங்க. கரெக்டா? அப்ப சரீர பலவீனம் வேறு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் வருது பாருங்க. ஜபிக்கணும்னு நினைக்கிறீங்க, உடனே ஜபத்தில் ஒரு சோர்வு. அதனால தான் மாம்சமானது பலவீனமானது தான். ஆனால் ஆவி எப்பவுமே உற்சாகமாக இருக்கணும்ன்றாரு. பேசுறது புரியுதா? உடல்நல சரியில்லை, இப்போ நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் ஆவி ஜெபம் பண்ணும். என்ன செய்யலாம்? படுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணலாம், தப்பே இல்லை. கரெக்டாக பேசுறதா? கரெக்டாக உங்களுக்கு புரியுதா? அது ஆமாம். சரீரத்தில் ஒருவேளை மாதத்தினுடைய தேவைகள் பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது. ஆனால் சரீரம் ஒருவேளை பலவீனம் அடையலாம்.
ஆவியில நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ஆவியினுடைய சோர்வு எல்லாருக்கும் வரும். அதனால தான் ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே, நல்லா கவனிங்க, எனக்கு உதவி செய்கிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. பவுல் ஒரு பலவீனமுடைய ஒரு மனிதனாயிருந்தான். அவனுடைய பலவீனமான அந்த சரீரத்திலே அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து விடும், இது எதனால என்னை குற்றுகிறது, என்ன குத்திட்டே இருக்கு, எதனாலே தெரியல, என்னை எடுத்து விடும் சொல்லி அவர் ஜெபம் பண்ண அந்த பலவீனம் அவரை விட்டு போகவே இல்லை. நீங்க கவனிச்சிருப்பீங்க. பவுல் சொல்வார், ஆனா இயேசு பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தை வந்து சொல்வாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களிலே என் பலன். இப்ப புரியுதுங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருடைய சரீரத்தில் ஒரு வலி வரும் பொழுது ஆவியானவருடைய பலன் அங்க வருகிறது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் எதுக்குன்னு புரியுதா? ஒரு அல்லையிலே தான் சொல்லாமே. இந்த வாரம் வந்தாதான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு 10 நாள் வண்டி ஓட்டாம திரும்பி வண்டியில் போய் உட்காந்து எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. இருக்கீங்களா? இந்த எழுதிட்டே நம்ம இருந்த காலத்தில் எனக்கு எழுத்து வேகமாக வரும். இப்போ கொஞ்ச நேரம் எழுதினாவே என்ன ஆயிடுது, கையே முந்தி பார்த்தீங்கன்னா கட்ட எழுதிடுவேன். இப்போ கொஞ்ச நேரம் எழுதினாவே உங்களுக்கே தெரியும், வாட்ஸ்அப்பில் முந்தி பட்டன் செல்ல அழுத்திட்டு இருப்போம், கரெக்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் செல்லுக்கு அப்புறம் இப்போ எப்படி வந்துருச்சுங்க, ஹேண்ட் ரைட்டிங்கே அதுலேயே கொடுத்துட்டான். சரி, நீ பட்டனை போட்டு 1 2 ABC அப்படின்னு போட வேண்டாம், அப்போ நீ என்ன பண்ணு, ரைட்டிங் பண்ணுன்னு கொடுக்கும், கரெக்டா? இப்போ ரைட்டிங்கும் போயிடுச்சு. இப்போ என்னதுங்க, நம்ம பேசுனா போதும் அது டைப் ஆகிடுது. அது நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று டைப் பண்ணும், கரெக்டாக? நீங்கள் ஒன்று டைப் பண்ணுவீங்க, அது ஒன்று டைப் பண்ணும். நீங்கள் ஒரு பேரை சொல்லுவீங்க, அது மாதவான் போட்டு அது ஆதவான் போடும், கரெக்ட் தானே? அது வேற. இதையும் தாண்டி மொபைலில் முந்தா நேற்று தான் உன்னை கண்டுபிடிச்சேன், என்னமோ ப்ளூவாக ஒரு வட்டமாக இருக்குது, இது என்னன்னே தெரில, விட்டுட்டேன், என்னமோ வட்டமாக இருக்குன்னு. அடிக்கடி அதில் போய் மீடியான்னு வரும், ஏஐ மீடியா என்னமோ விட்டுட்டேன். முந்தா நேற்று தான் இது என்னதான் இருக்குன்னு சொல்லி யூடியூப்பில் போய் கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா ஏஐ மீடியா, இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா. ஓ, அப்போ நம்ம உலகத்தில் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். ரோபோன்னு சொல்லிட்டோம், கைக்கே ரோபோ வந்துருச்சு. பிரதர், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்கள் கையில் இருக்கிற மொபைலில் ரோபோ இருக்குது. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு ஒரு ஸ்டடீஸ் கோர்ஸ் கொடுத்துருக்குறான், ஆரம்பிச்சாச்சு எக்ஸல் காலேஜில் எல்லாம். இப்போ நான் என்ன கேள்வி கேட்டாலும் அது இப்படிங்கிறக்குள்ள பதில் சொல்லிடுதுங்க, அது டைப்பில் வந்துடுது. நான் இதை பார்த்துட்டு இது ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா பார்த்தா இதில் மைனஸ் இல்லை ப்ளஸ் தான் இருக்குதுன்னு போட்டிருக்குது. உங்களுக்கு சேஃப்டி தானே? சேஃப்டி தான். இப்போ நான் பாப்பாங்க வந்தோன்னே, இந்த ப்ளூவாக வட்டமாக இருக்குது பார்த்தி, என்ன தெரியுமா? பாப்பா சொன்னால் வாட்ஸ்அப்பில் இந்த ப்ளூவாக காமிக்குது அப்படின்னு. இப்போ பாப்பா சொன்னாப்பா எனக்கு தெரியும், ஆனால் அப்பா ஏதாவது சத்தம் போடுன்னு சொல்லி அந்த ஏரியாவுக்கு நான் டச் பண்ணல அப்படின்னு. இல்லைப்பா, உனக்கு ஏதாவது மேக்ஸில் டவுட்னா அந்த அதை டச் பண்ணு, அதுக்கு சொல்லுது, நீ பாரு, உனக்கு ஏதாவது இங்கிலீஷில் டவுட் அது கேளுது. நான் தமிழில் சொன்னேன், ஐ டோன்ட் நோ தமிழ்ங்குது. ஓ, அப்போ ரோபோவுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். அப்புறம் இங்கிலீஷ் தான் பேச வேண்டியதாக இருக்குது நமக்கு. சோதரம் இல்லையா? அப்புறம் டைப் பண்ண கேட்டால் பதில் சொல்லுது, சார் உங்கள் கையில் ரோபோ வந்துடுச்சு சார். ஏங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். 666 வரும்னு சொல்லி நீங்கள் 2 கொம்பு வச்சு 3 எழுத்து 6 போட்டு வரும்ல, காக்க வேண்டாம். 6 உங்கள் மொபைலில் வந்துருச்சு. இப்போ அந்த சிம்பிள், அதுக்கு அர்த்தம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு. இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதான்னு ஒரு மாதிரி விரைச்சிட்டு பார்க்காத. வச்சிருக்க மொபைலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தான் தப்பிச்சுக்குவேன். வராமன்னு சொல்லுங்களேன். அப்போ கையில் ரோபோ வந்துருச்சு அப்படின்னா இது என்ன அர்த்தம்? ஆமாம், ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய என்னுடைய மொபைலை இப்போ நீ டைப்பும் கூட பண்ண வேண்டாம். முந்தியாவது டைப் பண்ணும், எனது பாஸ்வேர்ட் டைப் பண்ணும், அடுத்தது ஃபிங்கர் டிப்புன்னு அழுத்தணும். இப்போ அது தேவையில்லை. இப்படின்னா அது என்ன ஆகுதுங்க, ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி ஓப்பன் ஆயிடுது. இனி ஃபேஸ் ரெகக்னைஸ் இல்லை, உங்கள் வாய்ஸ் அதே அனலைஸ் பண்ணிக்கும். இந்த மொபைல் எடுத்துட்டா போதும், அனலைஸ் பண்ணி நீ தான் சொல்லிடும். பாப்பா சொன்னா, குழந்தைங்க சொல்லிச்சு, அப்பா அட்வான்ஸ் டெக்னாலஜி. நான் சொன்னேன், டெக்னாலஜி ஒரு நாளும் நீ பிரைஸ் பண்ணிடாத. டெக்னாலஜி, அதாவது இந்த உலகத்தில் டெக்னாலஜியை பார்க்க பிரமிச்சிடாத. இது எல்லாமே மனுஷன் உண்டாக்குனது தான். ஆனால் மனுஷன்
இன்னொரு டெக்னாலஜியை உருவாக்கலாம். ஆனா மனுஷனை உண்டாக்கினது நீர் ஒருவரே. அவ்வளவுதானே சத்தம்? நீர் ஒருவரே. அன்னைக்கு உனக்கு கார் ரிப்பேர்னா மெக்கானிக்கை போய் அதை கழட்டி உள்ள இன்ஜினுக்குள்ளெல்லாம் போய் செக் பண்ண போதும். இன்னைக்கு அப்படி இல்லை. அந்த டிஸ்பிளேல நீ சாவி அப்படி டச் பண்ணாவே தெரியும், உன் டிஸ்பிளே காட்டிடும். என்னதுங்க? உன் இன்ஜினில் கோளாரா, ஃபியூல் எவ்வளோ இருக்குது, உன்னுடைய ஆயில் எவ்வளோ இருக்குது, ஏர் எவ்வளோ இருக்குது, அத்தனை டிஸ்பிளே பண்ணி மொத்தத்தையும் அவன் என்ன கொண்டு வந்துட்டான்? அந்த காருக்குள்ள சென்சார் சொல்லிடுது நீ என்ன வச்சிருக்கிற காருக்குள்ள. என்னதுங்க? மெட்டல் டிடெக்டர். அப்படிதானாடா? மெட்டல் டிடெக்டர் உள்ள போனால் நீ என்னது குண்டு வச்சிருக்கிறியான்னு டிமார்ட்டுக்கு போனால், ரிலையன்ஸ் மாலுக்கு போனால் மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மெட்டல் டிடெக்டர் போட்டு உனக்குள்ள பாம்பு வச்சிருக்கியான்னு. நான் சொல்கிறேன், உன் கையில் இருக்கிற மெட்டல் டிடெக்டர் நீ பாம்பு வச்சிருக்கியான்ல, நீ பரிசுத்தமாக இருக்கியாங்கிறதுக்கு இந்த பைபிளை எடுத்தாவே சொல்லிடும். நீ பரிசுத்தமாக இருக்கிறியா? உன் பலவீனம் என்ன, உன் வியாதி என்ன, உன் நோய் என்ன சொல்ல. உன் மெட்டல் டிடெக்டர் உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்தரங்க பாவத்தையும், உன் கண்ணில் வருகிற மாசுகளையும், உன் இருதயத்தில் வருகிற எண்ணங்களையும் சொல்ல சொல்ல வாயை திறந்து. இந்த பைபிளை எடுக்கிறதுக்கு ஒரு பயம் வருதா? உன் பையன் பைபிளை படிக்க மாட்டேங்கிறானா? இல்லை உன் மனைவி பைபிளை எடுக்கிற பயப்படுறாளா? ஆமேன், சோத்திரம். நான் சொல்கிறேன், ஹலோ, இந்த பைபிளை எடுத்து வாசிக்கிறதுக்கு உன் கண்ணு பயமா இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா பைபிளை திறந்தாவே ஒரு மாதிரி பண்ணுது, தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். உனக்கு மெட்டல் டிடெக்டர் இதுதான். கை தூக்கலைன்னா கையில் ஏதோ பாவம் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிறியா என்ன? ஆமாம், நீ ஏதோ பண்ணிட்டு இருக்கிற தப்பு. ஒரு ரிமோட்டு சீரியல் பார்க்குறது நினைக்கிறது, அதான் கை தூக்க மாட்டேங்கிற. ஏன்னா கை ஃப்ளாக்ஸ் டக்குன்னு போட்டோ எடுத்துருவாரு. நீ கை தூக்குற நேரத்தில் சொல்லு, சாமி இந்த பலவீனம் அந்த கையில் என்னென்னமோ பண்ணுது, பார்க்கக்கூடாதது பார்க்க சொல்லுது. சொல்லு, இந்த விரல் என்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது சொல்லு. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு ஆர்கெஸ்ட்ரா போட்டிருக்கான்னு வைங்களேன். இந்த ஆர்கெஸ்ட்ரா போட்டிருக்கிற நேரத்தில் ஃப்ளூட் வாசிக்கிறவன் வாயில் ஊதுறான், சரிதானா? ட்ரம்பட்டு வாசிக்கிறவனுக்கும் காற்று தான் வேணும், அவனும் வாயில் தான் ஊதுறான். இந்த என்ன பியோனாவா, அதுக்கும் காற்று தான். வயலினா அதுக்கும் சோத்துறோம். அதனுடைய கம்பியில் அது இசை வருது, கரெக்டானா? நான் சொல்கிறேன், அத்தனை பேத்துக்கு ஒரு முன்னாடி ஒரு நோட்ஸு வச்சுருப்பாங்க. இதை பார்த்தீங்களா, அவன் ஒன்று வச்சுருக்கான் பாருங்கள். இந்த நோட்ஸு அதை பார்த்தினா அது என்னமோ அரபி பாஷையில் எழுதுன மாதிரி இருக்கணும், சரிதானா? அது என்ன நோட்ஸ்ன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? வயலின் வாசிக்கிறவனு சுற்றி வச்சிருப்பானுங்க, கீபோர்டு வாசிக்கிறவனு சொல்லுவோம் இப்படிம்மா இப்படிம்மா இப்படி. நமக்கு தெரியாது, இது போன மாட்டேன் தோணும். இப்படி இப்படி இல்லதுக்கெல்லாம் ஒரு கார்டுக்கு ஒரு அர்த்தமுங்க. இப்படி நீட்டினா இப்படி நீட்டினா இப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல்கிறது புரியுதா? இப்படின்னா நீங்கள் ஏதோ ஆட்டோவில் இருக்கிற ஆரணமத்தில் இல்லை, இப்படின்னா நிறுத்துன்னு அர்த்தம், இப்படின்னா நிறுத்திக்கான்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு சிம்பிள் வச்சுக்கான், சரிதானா? இப்போ நான் சொல்கிறேன், எதையுமே காட்டாமல் இப்படி இப்படி இப்படின்னா அதனுடைய விசைக்கு தகுந்த மாதிரி இப்படி பண்ணிட்டே இருக்கலாம். அந்த வீணைக்கு தகுந்த மாதிரி வீணையை வாசிப்பான், ஃப்ளூட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளூட்டை வாசிப்பான், ஹார்மோனியம் வாசிப்பான், ட்ரம்ஸை வாசிப்பான். அத்தனை ஒரு கார்ட்ஸில் தான் இருக்குதுன்னா நோட்ஸு தான் கார்ட்ஸாக மாறுது. நோட்டிஃபிகேஷன் இந்த பைபிள். சொல்கிறேன், இன்னைக்கு சொல்லட்டுமா? எப்படி படித்தவனுக்கு அது தெரியும், அது எழுத்து புரியாது, அது கோட்ஸு விரல் விட்டு சொல்லும்போது புரியாது. ஒரு ஆண்டவரே உண்மை இல்லை, அந்த அரபி பாஷையாக இருந்த மாதிரி இருந்து தெரிஞ்சாலும் கோழிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம பார்வைக்கு. ஆனால் படித்தவனுக்கு அது அல்ல, அவனுக்கு அது நோட்ஸு. ஒரு சொல்லுங்க, நோட்ஸு. இதை தெரியாதவனுக்கு இது 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 பேப்பரு. இதை பற்றி தெரியாதவனுக்கு இது எழுத்து. இதை பற்றி தெரியாதவனுக்கு பைத்தியம். ஆனால் தெரிஞ்ச எனக்கு தெரியும், இதில் தான் இசை இருக்குது. ஒரு சொல்லுங்க. இதை போல நான் வாசித்தேன் என்றால் ஒரு ஃப்ளூட்டு சவுண்டு வருது, ஒரு ஹார்மோனியம் சவுண்டு வருது, ஒரு ஹல்லேலூயா, ஒரு வீணை சவுண்டு வருது, ஹல்லேலூயா, ஒரு கிட்டார் சவுண்டு வருது, ஒரு கீபோர்டுக்கு சவுண்டு வருது. இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவரே
பார்க்கிறவனை யாரும் பார்த்தா ஒரு கிறுக்க மாதிரி நினைக்கலாம். நான் பேசுற அந்நிய பாஷை ஒரு பைத்தியம் போல இருக்கலாம். ஆனா பலவீனத்திலே ஒரு பலவீனத்திலே பலம் தருகிற உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறாரே. அவர் உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறாரே. அல்லேலூயா. என் பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறாரு. என் சோர்வை அவர் அறிந்திருக்கிறாரு. மன துயரத்தை அவர் அறிந்திருக்கிறாரு. ஆமை எல்லாமே அறிந்திருக்கிறாரு. இயலாமை அறிந்திருக்கிறாரு. ஓ ரபபபபபப ரிகானா பெட்டிகள் 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 பெட்டிகள். ஓ ஜீசஸ். இப்போ ஓ ஹalleluya. அன்ய பாஷையில் அன்ய பாஷையில் அன்ய பாஷையில் ஓ ரபபபபப ரிகானா மஷகனதுடா. ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சூரியன் அதனுடைய மகிமையை காண்பிக்கிறது. சந்திரன் அதனுடைய மகிமையை கொடுக்கிறது. அந்த சூரியனிலிருந்து வாங்கி அந்த மகிமையை கொடுக்கிறது. நட்சத்திரம் தன் மகிமையை கொடுக்கிறது. நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் நாம் இருக்கக்கூடிய இடத்துல மகிமை அடைய செய்வாராக. என் வேலையில் அவர் பலன் தருவாராக. என் படிப்பில் அவர் பலன் தருவாராக. என் ஆவிக்குள் ஒரு பலன். ஆமென். ஒரு பலவீனம் எல்லாமே. ஆமென். நல்லா கவனிங்க. ஹலோ ஹலோ. ஒருத்தன் 6 அடித்தான். நல்லா பேட்டிங் பண்ணுறானேன்னு சொல்லி பார்த்தா அவன் செக் பண்ணும்போது அவன் ஊக்க மருந்து குடிச்சிருக்கிறான். ஊக்க மருந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறான்னு சொல்லி அவனை மேட்ச் விளையாடாமல் 1 வருஷத்துக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சார் நான் சொல்கிறேன், ஆமேன் ஆமேன் சூத்திரம். ஸ்டீராய்டா ஸ்டீராய்டு ஸ்டெராய்டா ஸ்டெராய்டு நமக்குள்ளே இருக்கிற பெயினை ரிலீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டேஞ்சரு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹலோ பேசுங்கிற. ஸ்டெராய்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஆமேன். நம்மளை ஸ்ட்ரென்த் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் வேர்ல்டு இருக்கிற அத்தனையுமே கொஞ்ச நேரம் இருக்கிற ஸ்டெராய்டு தான். நிறைய பேர் கறி சாப்பிட்டாங்கன்னா வீட்டில் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் சொல்லுது அந்த பாட்டில் இல்லை. ஜென்ரலாக நம்ம வீட்டில் குடும்பமாக குடிக்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்லுவோம்? 7 அப்பு இல்லைன்னா இப்போ தான் 7, 8 அப்பெல்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க? சோடா, கோழி சோடா வாங்கிட்டு வாம்பாங்க. சிஞ்சர் வாங்கிட்டு வாங்க. புளிஞ்சு நாரங்க எலும்புச்சம்பளத்தை புளிஞ்சு நல்லா குடித்தா டைஜஸ்ட் ஆகும். கரெக்ட் தானே? நான் கேட்குறேன், தின்ன சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுது. ஒரு சோடா ஓகே. 24 மணி நேரம் சோடாவை குடித்தேன் என்ன ஆகும்? கற்பனை பண்ணிப்பார். இருக்கீங்களா? சோடா மாதிரியே மாறிடுவோம்ல. சார் இதுதான் ஸ்டெராய்டு. கரெக்டாக கொஞ்ச நேரத்துக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேர்ல்டு கொஞ்ச நேரம் ஹாப்பி பண்ணுது. சிரிச்சு சொல்லு ஆமேன். ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் ஸ்டெராய்டு மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவான். ஊக்க மருந்தை கொடுப்பான். அவன் பேசுகிற வேர்டு நமக்கு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். சார் வேர்டு மனுஷன் சொல்கிறது பூஸ்டப் பண்ணலாம். அப்படி தானே இருக்கு. டாக் டைமை கூட்டி தரலாம். உன் லைஃப் டைம் கொஞ்சம் கூட்டி தரலாம். ஆனால் எனக்குரிய ஸ்டெராய்டு வேர்ல்டு அல்ல. என்னுடைய ஊக்கமெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. சென்று சொல்லுமா, ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, இயேசுநாதா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தேவையெல்லாம் நீர்தானே. ஆமாப்பா. அப்பா ஆண்டவரே, தேவையெல்லாம் நீர்தானே. ஆமென். கைகளை வீழ்த்தி ஆமென். உன் கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு. உன் உபவாசத்துக்கு ஒரு பலன் உண்டு சகோதரே. உன் ஜபத்துக்கு, அந்த ரங்கத்து ஜபத்துக்கு ஒரு பலன் உண்டு. உன் கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு. மனுஷனுடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறான். ஹலோ, பலத்தை அறியல. என் பலன் தேவனிடத்திலிருந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு பலவீனம் இருக்கு. உதவி செய்கிற ஒருத்தர், கணவன் உதவியாக இருக்கலாம், மனைவி உதவியாக இருக்கலாம், பிள்ளை உதவியாக இருக்கலாம். நேரமே நான் சொல்லி ஒரு சகோதரிக்கு ஜெபிச்சோம்ல, அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, ஐயா ஆசையா என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு கடனை வாங்கி இருக்கு, ஏடிஎம் கார்டவே கொண்டு போய் கொடுத்துட்டேன். என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு ஏடிஎம் கார்டை கொடுத்து மாசங்கள் வருஷங்கள் ஆயிடுச்சு.
இந்த பிள்ளை இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்துட்டான். கடன்காரியா நான் மாறிட்டேன். அந்த பிள்ளை வேலைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். அம்மாவுடைய பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியே போக போகுது மகா. நாளைக்கு ஓனர் இதை தூக்கி வெளியே போட்டுருவான். கையில் காசு இல்லை, வாடகை கொடுக்க என்ன செய்ய, கொஞ்சம் காசு உதவி செய்ய. நான் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு தானே அந்த ஏடிஎம் கார்டை கொடுத்தேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு கேட்டதுக்கு அவ சொன்னாலாம், நீ பெத்த தானே, படிக்க வைக்கிறது உன் கடமை தானே, செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி வீராப்பா பேசாத, எனக்கு விருப்பம் இருந்தால் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 300 ரூபா அனுப்பி விட்டுருக்கலாம். பொழுது விடிஞ்சா பொருள் வீட்டை விட்டு வெளியே போகும். 300 ரூபாவில் அவளுக்கு தேவை இன்னைக்கு 6000 ரூபா வேணும். ஆனால் தான் பிள்ளை கொடுக்குற காரியம் 300 ரூபா. இதை கேட்டுட்டு என் உள்ள உடைஞ்சது. எதை நம்பி என் பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன், எதை நம்பி என் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு தெரியல ஆண்டவரே. என் பலன் எல்லாம் என் பிள்ளைக்கு நான் செலவு பண்ணுறேன். என் ஸ்ட்ரென்த்தெல்லாம் என் மகளுக்காக நான் வேலை செய்கிறேன். அவள் மானங்கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவளை தன்மானத்தோடு, என் மானத்தை இழந்தவள் தன்மானத்துக்காக நான் வாழ்கிறேன். ஒரு நாள் அவள் உன்னை மறக்கலாம், ஒரு நாள் உனக்கு உதறிவிட்டு உதாசீனப்படுத்த, வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் கூட இல்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஐயா பேச்சுக்கு ஒரு வேல்யூவை யாரும் கொடுக்க மாட்டேங்கிறான். நான் சொன்ன மதிப்பு கொடுக்கறதுக்கு ஆளுகளின் உள்ளத்தில் இருக்க வார்த்தையை ஆவியான பார்த்து சொல்றாரு. அந்தபடியே எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற. கைகளை உயர்த்தி வராமல் சொல்லு. இப்ப நீங்க கூப்பிடுறது யாரை கூப்பிட போறீங்க? ஆவியானவரே. யாரை கூப்பிட போற தம்பி? உன் சென்சார் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்க, உந்த ஸ்பிரிட்டை சென்சாரா வச்சுக்க. ஆமென். இன்னைக்கு மொபைல்ல ஏஐ வந்துருச்சு. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஒரு ரோபோவே நீ சொல்ற கேள்விக்கு பதில் கொடுக்குதுன்னா நான் சொல்லட்டுமா? ஹலோ ஹலோ, நீ கேட்குற கேள்விக்கு பாப்பா கேட்டா இப்படிங்கிறதுக்குள்ள ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அது பதில் கிடைக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அவன் லோட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. வேர்ல்டில் என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் கொடுக்குதுன்னா, ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச டெக்னாலஜியே, அறிவியலே இவ்வளோ இருக்குன்னா அறிவியலை புகழ வேண்டாம், மனுஷனையும் புகழ வேண்டாம். அந்த அறிவியல் உண்டாக்குன, அறிவை உண்டாக்குன, அந்த நாலேஜை கொடுத்தவர் வானத்திலும் பூமியும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. சொல்லுங்க. உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். கையில் உயர்த்தி, கை உயர்த்தி. ஐயா, கையுக்கே ரோபோ வந்துருச்சுன்னா இனி என்ன நடக்க போகுது தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், நான் பயப்பட மாட்டேன். எனக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் பலமா இருக்கிறாரு. என் இயேசு எனக்கு துணையா இருக்கிறாரு. ஆவியானவரின் பலவீனங்களை உதவி செய்கிறாரு. என் சரீர பலவீனத்துக்கு என் மருத்துவம் அல்ல, அவரே எனக்கு பலனா இருக்கிறாரு. பணம் இழந்த எனக்கு அவரே இருக்கிறாரு. அறிவில்லாத எனக்கு அவரே எனக்கு இருக்காரு உதவி செய்ய. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மனிதன் உதவி அல்ல, உனக்கு உதவி செய்கிற ஒரு ஆவியானவர் இருக்காரு. தம்பி, இன்னைக்கு அப்பா உன்னை பார்த்து கூப்பிடுறாரு. உன் பலவீனத்தை என்கிட்ட கொடு, என் பலத்தை நீ வாங்கிக்க. போ, உன் பலவீனத்தை என் சிலுவையில் வச்சுக்க, என் பலத்தை நீ வாங்கிக்க. அவர் சொல்றாரு, அவர் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறதால், ஆமை இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் அவர் வேண்டுதல் செய்வார். யார் எனக்காய் போவா? யார் எனக்காய் பேசுவா? யார் எனக்காய் கொடுப்பா? ஹலோ, இத புரியுதாம்மா?
என் வீட்டுக்காரர் மனசுல பேசுறதுக்கு நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் ஆண்டவரே. என் பிள்ளைகிட்ட நான் சொன்னா அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என் உறவுகள் நான் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாதம்மா, மனுஷன் வேண்டுனதை அவனுக்கு விளங்காம போயிடும். ஆனால் வேண்டுவதெல்லாவற்றையும் அவர் உனக்காக வேண்டுதல் செய்து பிதாவினிடத்திலிருந்து உனக்கு நன்மையை தர பரத்திலிருந்து ஒரு நன்மை வரப்போகிறது. அருமையான தேவ பிள்ளையே, ரோமர் 8:27 பாருங்க. ரோமர் 8:27 ஆவியானவர் சேர்ந்து வாசிப்போமா. தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய சிந்தை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உன் திங்கிங் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஆமென். யோவான் 14:16 பார்க்கும் பொழுது, ஆமென், யோவான் 14:16 நோட் பண்ணி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது வாசிச்சு பாருங்க. யோவான் 14:16 வேதத்தை திருப்புங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஏசப்பா இன்னைக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்வதற்கு சத்திய ஆவியாக நீ ஒரு தேற்றரவாளனை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் இப்படி சொல்லுகிறது. அதே 14 யோவான் 14:17 பாருங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எத்தனை பேர் அவரை அறிந்து கொண்டிருக்கீங்க? ஓ ஹல்லேலூயா. அவருடைய பலத்தை எத்தனை பேர் அறிந்திருக்கீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, உலகம் இதை அறியவில்லை, உலகம் இதை அறியவில்லை, ஆனா கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அம்மா, என்னை அறியாத மனிதன் முன்பாக என்னை அறிந்து கொண்ட ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் இருந்திருக்கிறார். ஹலோ, உங்க வீட்டில் நீங்க வாழ்ற பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். உங்களுடைய இந்த வாழ்க்கை எவ்வளோ நாள், இந்த நாட்கள் பாருங்க. கொஞ்ச நாள் ஒரு ஜபம், ஒரு 5 நிமிஷம் ஜபம், அரை மணி நேரம் ஜபம், 1 மணி நேரம் வேத வாசிப்பு. நான் சொல்றேன், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறதான உறவை ஆமென் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆவியானுடைய துணையை நாடுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆமென். வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நான் கண்ணில் பார்க்கல, ஆனா நீங்க உலகம் நம்பல, ஆனா நான் நம்புகிறேன், எனக்குள்ள வாங்க கூப்பிடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. ஓ பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளே வாரும், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும், என் பிள்ளைகளுக்குள் வாசம் பண்ணும், என் வேலையிலே வாசம் பண்ணும், என் வீட்டிலே வாசம் பண்ணுங்க. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்து வாசம் பண்ணுவாராக. அவர் உனக்குள் இருந்து வாசம் பண்ணுவாராக. உன் வியாதியை விடுதலை ஆக்குவாராக. பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவாராக. தீமையிலிருந்து விலக்குவாராக. இன்னைக்கு ஆமே ஆவியானவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஹலோ ஹலோ, ஒரு நல்ல ஒரு BMW காரு உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது. கற்பனை பண்ணி பாருங்க, என்ன காரு வந்து நிக்குது? BMW கார் நிக்குது. ஆனா அந்த காருடைய விலை கிட்டத்தட்ட 1,10,00,000 ரூபாய் அப்படின்னு கற்பனை வச்சுக்கோங்க. அந்த 1,10,00,000 அந்த BMW கார் முன்னாடி நிற்கும்போது அந்த காருடைய இத்தனை வேல்யூவான பார்ட்ஸையும் அதுக்குள்ளே இருக்கிற மக்களை 5 பேர் உட்கார்றாங்கன்னா, இல்லை ஆமாம் அந்த 5 பேர் இல்லை 4 பேர் உட்கார்றாங்கன்னா, இந்த 4 பேரையும் பாதுகாத்து பத்திரமா கொண்டு செல்வது. இந்த காரை ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. இன்ஜின் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, எல்லாமே இருந்துமே அந்த இடத்தை ஒரு இடத்தை விட்டு மூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? டயர் வேணும். எல்லாமே இருக்குது, பெட்ரோல் இருக்குது, எல்லாமே இருக்குது. வண்டி மூவ் ஆகணும்னா என்ன வேணும்? டயரு. டயர் மட்டும் இருந்தால் அந்த வண்டி மூவ் ஆயிருமா? சொல்லுங்க. அந்த டயர் இருக்கு, ஆமேன். அந்த டயரு ஆமேன் பிளந்திருந்தா சொல்லுங்க, அந்த காற்று இருந்தால் தான் அந்த டயரே மூவ் ஆகுதான். கைகளை உயர்த்து ஆமேன் சொல்லுங்களேன். டிரைவரும் உட்கார்ந்து இருக்கிறாரு,
ஆமாம், இன்னைக்கு அந்த டயர் மூவ் ஆகணும்னா ஒரு காற்று தேவைப்படும்னா, இன்னைக்கு நான் சொல்கிறேன் சார், வண்டி நல்லா இருக்குது, எல்லாமே இன்ஜின் நல்லா இருக்குது, ஆனால் டயர் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு காற்று தேவைப்படுவதை போல இன்றைக்கு சொல்லுங்க, ஒரு நைட்ரஜன் தேவை. ஆமென். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் மூவ் பண்ணணும்னா, என் வாழ்க்கையில் நான் அடுத்த லெவலுக்கு போகணும், என் வீட்டில் நான் அடுத்த லெவலுக்கு போகணும், என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அடுத்த லெவல் போகணும்னா ஒரு காற்று வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஆவியானவரே இனிமே இன்னைக்கு சொல்லுங்க, அந்த ஆவியானவரை வேண்டிக் கொள்வதனாலே ஆமென், உலகம் அதை அறியாமல் இருக்கலாம், உலகம் அதை கண்ணில் காணாமல் இருக்கலாம். கரெக்டா? காற்றை யாராவது கண்ணில் பார்க்க முடியுதா? தெரியாது. ஏர் குறைஞ்சது தான் தெரியும், ஆனால் அந்த காற்று இருக்கிறது இல்லைன்னு தொட்டா தெரியும், ஆனால் உள்ளே இருக்கிறதும் தெரியாது, அது உள்ளே செலுத்தும் போதும் தெரியாது, கண்ணில் பார்க்கவே முடியாது. அதே போல எனக்குள்ள இருக்கிறவர், எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்று பெரியவர், எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவரை நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஹல்லேலூயா. பிரதர், எப்படி ஒரு வாகனத்துக்கு காற்று அவசியமோ, இன்னைக்கு அந்த ஆவியான எனக்கு அவசியம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு கூப்பிட முடியுமா? எஸ் அப்பா, நான் மூவ் பண்ணணும்னு விரும்புகிறேன், என் லைஃப்பில் நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு விரும்புகிறேன். என்னை மூவிங் பண்ணுவதற்கு உம்முடைய ஆவி எனக்குள் வருவதாக, உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்குள் வருவதாக. நிச்சயமா இந்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் பொழுது அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அவன் பாதுகாப்பாய் கடந்து செல்வானாம். உலகம் அதை அறியவில்லை, நான் அதை அறிந்திருக்கிறேன். ஹலோ, உலகம் அறியவில்லை, நான் அறிந்திருக்கிறேன். பிரதர், உலகத்தில் இருக்கிற வெளியில பார்க்கறது வேற, எனக்கு மூச்சு இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். சரிதானா? என் மூச்சு நின்றுச்சுன்னா பேச்சு நின்றோம், என் பேச்சு நின்றுச்சுன்னா என் வாழ்க்கை ஃபினிஷு. என் மூச்சில் தான் எல்லாருமே இருக்கு. என் மூச்சு அவர் தான், என் பேச்சு அவர் தான், நான் நிற்கிற இடமே ஆமென் அவருடைய மூச்சு இருப்பதனால தான். இன்னைக்கு சொல்லுங்க, அந்த காற்று உள்ள போகட்டும் ஆண்டவரே. இந்த மூக்கு வழியாய் எப்படி இந்த காற்று சுவாசிக்கும் பொழுது அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளுகிறதோ, அதே போல இன்னைக்கு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாங்க. ஆவியானவரே சொல்லுமா, ஆவியானவரே எனக்குள்ள வாரும், ஆவியானவரே என் வீட்டுக்குள்ள வாரும் சொல்லுமா, ஆவியானவரே என் கணவனுக்குள்ள வாரும், ஆவியானவரே மனவழிக்குள்ள வாரும். ஆண்டவரே நீ கிரியை செய்ய வேண்டும், கிரியை செய்யணும் சொல்லுங்க, கிரியை செய்யணும் சொல்லுங்க. ஆவியானவர் வீட்டுக்குள்ள வரட்டும், ஆவியானவர் வேலையில வரட்டும், ஆவியானவர் உதவி உனக்கு வேண்டும். உன் பலவீனத்தில் உதவி செய்வார், உன் சோர்வில் அவர் உதவி செய்வார். கைகளை தட்டி அவரை வரவேற்போமா, சும்மா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆவியானுடைய ஸ்கூலில் வேணும், ஆவியானுடைய படிப்பில் வேணும், ஆவியானுடைய எக்ஸாமுக்கு வேணும். ஏன்னா அவர் எக்ஸாமில் உதவி செய்வார், அவர் படிக்க வைப்ப உதவி செய்வார், உன்னை நடக்க உதவி செய்வார், உன்னை ஜெபிக்க உதவி செய்வார், ஆராதிக்க உதவி செய்வார், வேலை செய்ய உதவி செய்வார். ஆவியானவரே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, என் சுகவீனத்தில் சுகமாய் வாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உலகம் அதை காணலை, ஆனால் நான் அவரை பெற்றுக்கொண்டேன். அவர் எனக்குள் வாசமாயிருப்பதினாலே நான் அவரை அறிவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் அறிந்திருக்கிறேன். பிரதர், நீங்க ஆவியானவர் அறிந்திருக்கிறீங்களா? ஆவியானவர் இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள ஒரு அசைவு இருக்கு. ஹலோ, ஒன்றும் புரியும்படியே சொல்லட்டுமா? ஒரு கோழி உயிரோடு இருக்குதா இல்லையான்னு அது செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆனால் அது சுவாசம் அது வாங்கிறது தெரியாது. ஒரு மீன் உயிரோடு இருக்குதா இல்லையான்னு தூக்கி வெளியே போட்டால் தான் தெரியும். ஹலோ, அந்த மீனை தூக்கி வெளியே போட்டால் அது உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியும். நான் நினைக்கிறேன் மனுஷனுக்கு நிலத்தில் ஆக்சிஜனு, ஆமேன் என்னதுங்க, மச்சங்களுக்கு தண்ணீருக்குள்ள ஆக்சிஜன் வச்சிருக்கிறாரு. எவ்வளோ நல்ல தேவன்! அதே மனுஷன் தண்ணிக்குள்ளே போயிட்டானா செத்து போயிடுவான். அதே மனுஷன் மீன் என்னதுங்க, மச்சங்கள்
தரையில் போட்டு செத்து போயிடும். என் ஆண்டவர் பாருங்க, ஆக்சிஜன் மனுஷனுக்கு பூமியில் வச்சிருக்கிறாரு. ஆமேன். மச்சங்களுக்கு, ஆமேன், மீனுக்கு, ஆமேன், தண்ணீரில் வாழும் உயிரினங்களுக்கு தண்ணிக்குள்ள வச்சிருக்கிறார். தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் இருந்தாலும் அது சாகாது. ஆனால் மனுஷன் தண்ணிக்குள்ள, ஆமேன், பூமியில் வாழ்வதை போல தண்ணிக்குள்ள போய் வாழ முடியாது. நான் சொல்ல முடியும், அதே போல நான் தண்ணீரில் இருந்தாலும் சரி, நான் பூமியில் இருந்தாலும் சரி, ஒரு ஆக்சிஜன் தேவை போல ஆவியானவரே உங்க உதவி எனக்குள்ள இருந்தால் நான் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். ஜெபம் 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 ஜெபம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இயேசு வரப்போகிறார். வார்த்தைக்கு முன்பாக உங்களை நீங்களே ஒப்புக் கொடுங்க. அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். கண்களை அடைத்து தேவ பர்வதத்துக்கு நேராக நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். கண்களை அடைத்து சொல்லுங்க, ஆமென். என்னுடைய பலவீனங்களில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீரே. உலகம் வந்த சத்திய ஆவியானவரை காணாமல் இருக்கிறபடியால் அவரை உலகம் பார்க்கவில்லை, ஆனால் நீர் எங்களுக்குள் வாசமாக இருக்கிற என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. அந்த ஆவியானுடைய உதவி உங்களுக்கு கிடைப்பதாக, உங்களை பலப்படுத்துவாராக, உங்கள் சோர்வுகளை மாற்றுவாராக, உங்கள் வியாதியை நீக்குவாராக, உங்கள் பாவத்தின் மன்னிப்பை தருவதற்கு ஆவியான உதவி செய்வாராக, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வாராக, உன் பலவீனத்தை நீக்குவாராக. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம். நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கர்த்தா பலகீனங்களில் உதவி செய்கிற தேவனாகியால் நன்றி அப்பா. வாக்கு கிடுங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரங்கள் எங்களை ஒவ்வொருவரை அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் வாங்கப்பா. அப்பா, நீங்கள் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆவியானவர் எங்களோடு கூட இருந்தால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தாவே. ஒரு மனுஷனுக்கு எப்படி ஆக்சிஜன் தேவையோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எங்களால் இந்த பூமியில் வாழ முடியாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள் வாங்க, நீர் எங்களுக்குள் கிரியை செய்யுங்க அப்பா. நீர் எங்களுக்கு உதவியா இருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்கள் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரங்களோடு கூட இருக்கட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஆவியால் நிரப்புங்க, உம்முடைய அக்னியால் நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஒவ்வொருவர் மேல பரிசுத்த ஆவியானவர் பலன் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒருவர் போல ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்தை விட்டு திரும்ப கூடாது. ஒவ்வொருவரும் மேலும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் மேல அனைவர் மேலும் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு காற்று அனுப்புங்க. தேவன் கிரியை செய்ய போகிறேக்கா நன்றி. தொடர்ந்து நீ இந்த வாரம் பிள்ளைங்களை நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட வாங்காண்டவரை எங்களை கர்த்தா வழி நடத்துங்க அப்பா. எங்களோடு கூட இருங்க அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு பலனே தாங்க அப்பா. நம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறப்பா. ரத்த கோட்டைக்குள்ளே மறைச்சுக்கணும். கர்த்த ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.